நம்ம இந்தியாவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒன் இந்தியா ஒன் டாக்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணாங்க. அது என்ன ஒன் ஃபேமிலி ஒன் டாக்ஸ்? சிஎன்சு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ரெக்கமெண்டேஷன் கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபேமிலியே சேர்ந்து ஒரே ரிட்டர்னாக ஃபைல் பண்ணுறதுன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. சிஎன்சு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்து ஒரு பரிசீலனையில் வச்சிருக்காங்க. வரப்போகிற பட்ஜெட்டில் இது வரலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. பட்ஜெட் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதனால நமக்கு என்ன பயன், நமக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பயன் என்னன்னா, நீங்கள் மல்டிபிள் ஐடி ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ண தேவையில்ல. அதுக்கு பதிலாக உங்கள் ஃபேமிலிக்கு ஒரே ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் போதும். அடுத்த பெனிஃபிட் என்னன்னா, ஃபேமிலியில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பண்ணும்போது அவங்களுக்குள்ள என்ன இன்கம் வருது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. ஒரு ஃபேமிலி லெவலில் கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. ஒரு ஃபேமிலி லெவலில் என்ன இன்கம் வருது கவர்மெண்ட்டுக்கு ஈஸியாக தெரியும். அதனால என்னப்பா கவர்மெண்ட்டுக்கு தெரிய இன்ஃபர்மேஷன் எனக்கு என்னப்பா பயன் அப்படின்னு நினைக்கிறீங்க. மூணாவது பெனிஃபிட் என்னன்னா, ஃபேமிலி லெவலில் இன்கம் எவ்வளவு வருது அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியுது பட்சத்தில் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான டேட்டா அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்த பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் அவங்க தனித்தனியாக இவங்க இன்கம் ஏர்ன் பண்ணாலும் செலவு பண்றது மோஸ்ட்லி அந்த ஃபேமிலியோட நலனுக்காக தான் இருக்கு. அப்போ டோட்டல் ஏர்னிங்ஸ் செலவு இது பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு எவ்வளவு டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்கிறது அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதனால நமக்கு வந்து இந்த சிஸ்டத்தில் நமக்கு வந்து டேக்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு நம்மளே வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. ஓகேப்பா, இதெல்லாம் எனக்கு பெனிஃபிட். இதனால எனக்கு என்னப்பா பாதிப்பு? ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹையர் டேக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஃபேமிலிங்கிறது என்ன டெஃபினிஷன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் யார் அதுக்கு ஃபேமிலிக்குள்ள வருவாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. அது வந்துடும். இதில் முக்கியமாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக எல்லாம் ப்ரைவசின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இதனால் வந்து என்னோட ஃபினான்ஷியல் ப்ரைவசி, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பாதிக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ சில ஃபேமிலிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்யூஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இப்போது அந்த ஹச்யூஎஃப்லேருந்து எப்படி நம்ம டிரான்சிட் ஆகி புது சிஸ்டமுக்கு வர்றது அப்படின்னு குழப்பமெல்லாம் இருக்குது. இப்போ இது வரைக்கும் பேசுனது எல்லாமே வந்தால் நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசணும். இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது சட்டம் ஆக்கப்படலை. ஒன்ஸ் இது வந்து பட்ஜெட்டில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். மேலும் இது போன்ற தகவலுக்கு ஸ்டே கண்டர் எஸ்கே.